வணக்கம். முக்கிய செய்திகள். கடல் வளங்களை பாதுகாக்கும் நோக்கில் மத்திய அரசின் உத்தரவின்படி அமல்படுத்தப்பட்ட 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் ஜூன் 14ஆம் தேதியுடன் நிறைவடைந்தது. இதனையடுத்து புதுச்சேரி தேங்காய்த்திட்டு துறைமுகத்தில் இருந்து ஆழ்கடல் மீன்பிடி பயணத்திற்காக 144 விசைப்படகுகள் நேற்று மீண்டும் கடலுக்குள் புறப்பட்டன. கடந்த ஏப்ரல் 15ஆம் தேதி தொடங்கிய தடைக்காலத்தின் போது கனகசெட்டிக்குளம் முதல் மூர்த்திக்குப்பம் வரையிலான புதுச்சேரி மீனவ கிராமங்களிலும், காரைக்காலில் மண்டபத்தூர் முதல் வாஞ்சூர் வரையிலான பகுதிகளிலும் அனைத்து விசைப்படகுகள் மற்றும் இழுவை படகுகளும் துறைமுகங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. இந்த காலகட்டத்தில் மீனவர்கள் படகுகள் மற்றும் வலைகளை பழுது பார்த்து பராமரிப்பு பணிகளில் ஈடுபட்டனர். தடைக்காலம் முடிந்ததைத் தொடர்ந்து மீனவர்கள் தங்கள் படகுகளில் ஐஸ் கட்டிகள் மற்றும் டீசல் இருப்பு வைத்து மீன்பிடி பயணத்திற்கு தயாராகினர். இதனை முன்னிட்டு தேங்காய்த்திட்டு துறைமுகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி விசைப்படகுகளை கொடியசைத்து துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் தற்காலிக சபாநாயகர் அன்பழகன், மீன்வளத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயில் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய முதல்வர் ரங்கசாமி, மீனவர்கள் அதிக அளவில் மீன்பிடித்து நல்ல வருமானம் பெற வேண்டும், அதன் மூலம் அவர்களது வாழ்க்கை தரமும் புதுச்சேரியின் பொருளாதாரமும் மேம்படும் என்று வாழ்த்து தெரிவித்தார். மேலும் புதுச்சேரியில் அமைச்சர்கள் பதவியேற்ற பிறகு வரும் ஆகஸ்ட் மாதத்தில் சட்டசபை கூட்டப்படும், அப்பொழுது சபாநாயகர் யார் என்பது தெரியவரும் என்றும் அவர் கூறினார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட மக்களுக்கு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் வழங்கப்படும் புதிய முதியோர் உதவித்தொகை, விதவை உதவித்தொகை, கணவரால் கைவிடப்பட்ட பெண்களுக்கான உதவித்தொகை, முதிர்கன்னி மற்றும் திருநங்கைகளுக்கான உதவித்தொகைகள், திருமண உதவித்தொகை, ஈமச்சடங்கு உதவித்தொகை மற்றும் பெண் குழந்தைகளுக்கான நலத்திட்ட உதவித்தொகைகள் உள்ளிட்ட பல்வேறு உதவித்தொகைகள் தற்போது தடைப்பட்டு உள்ளதாக பொதுமக்கள் சார்பில் கோரிக்கைகள் எழுந்துள்ளன. இதனையடுத்து உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி, மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குநர் சத்தியமூர்த்தியை நேரில் சந்தித்து நிலுவையில் உள்ள அனைத்து உதவித்தொகைகளையும் விரைவாக வழங்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தினார். மேலும் தொகுதி மக்களின் நலனை கருத்தில் கொண்டு தகுதியான பயனாளிகள் அனைவரும் அரசின் நலத்திட்ட உதவிகளை காலதாமதமின்றி பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி விமான நிலையத்தில் பயணிகளுக்காக பல்வேறு சிறப்பு சேவைகள் மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விமான நிலைய முனைய கட்டிடத்தின் வருகை மண்டபத்தில் இந்திய விமான நிலைய ஆணைய அதிகாரிகள், விமான நிறுவன ஊழியர்கள், காவல்துறை மற்றும் பிற பணியாளர்கள் இணைந்து வந்தே மாதரம் தேசிய பாடலை பாடினர். தொடர்ந்து விமான நிலையத்திற்கு வந்த பயணிகளுக்கு பாரம்பரிய திலகமிட்டு ரோஜா மலர்கள் வழங்கி வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் விமான நிலைய வளாகத்தில் மரக்கன்றுகள் நடப்பட்டன. விமான நிலையத்தில் அமைக்கப்பட்டிருந்த செல்ஃபி பாயிண்டில் பயணிகளும் ஊழியர்களும் புகைப்படங்கள் எடுத்துக் கொண்டனர். நிகழ்ச்சிக்கு பின்னர் விமான நிலைய இயக்குநர் ராஜசேகர ரெட்டி செய்தியாளர்களிடம் கூறுகையில், புதுச்சேரி விமான நிலையம் 1989ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு தற்போது 37 ஆண்டுகளாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். சில ஆண்டுகள் விமான சேவையின்றி செயலிழந்த நிலையில் இருந்த விமான நிலையம் தற்போது மீண்டும் சேவையில் உள்ளது என்றார். தற்போது 1500 மீட்டர் நீளமுள்ள ஓடுபாதை மட்டுமே இருப்பதால் 72 பயணிகள் வரை பயணிக்கக்கூடிய சிறிய ரக விமானங்கள் மட்டுமே இயக்கப்படுகின்றன. உலகளாவிய போர் பதற்றம் காரணமாக விமான எரிபொருள் விலை உயர்ந்ததால் பெங்களூரு மற்றும் ஹைதராபாத் வழித்தடங்களில் இயக்கப்பட்டு வந்த 3 விமான சேவைகளில் ஒன்று சமீபத்தில் நிறுத்தப்பட்டதாகவும் அவர் கூறினார். இருப்பினும் 2025-2026ஆம் நிதியாண்டில் புதுச்சேரி விமான நிலையத்தை பயன்படுத்திய பயணிகளின் எண்ணிக்கை முதல் முறையாக 1 லட்சத்தை கடந்துள்ளதாக இயக்குநர் தெரிவித்தார். மேலும் ஓடுபாதை விரிவாக்க பணிகள் மேற்கொள்ளப்பட்டால் 200க்கும் மேற்பட்ட பயணிகள் பயணிக்கக்கூடிய பெரிய ரக விமானங்கள் இயக்கப்படுவதுடன் பல்வேறு மாநிலங்களுக்கு புதிய விமான சேவைகளும் தொடங்க வாய்ப்பிருப்பதாக கூறினார். இதன் மூலம் விமான நிலையத்தின் வருவாய் மற்றும் பயணிகள் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என்றும் தெரிவித்தார். விரிவாக்க திட்டத்தின் கீழ் 2027ஆம் ஆண்டு பணிகள் தொடங்கப்பட்டு
2300 மீட்டர் நீளமுள்ள புதிய ஓடுபாதை பயன்பாட்டிற்கு வரும் என இயக்குனர் ராஜசேகர் ரெட்டி நம்பிக்கை தெரிவித்தார். புதுச்சேரி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட ஒதியம்பட்டு மாதா கோவில் வீதியில் அமைந்துள்ள ஜிப்சி மகளிர் விடுதியில் மறைந்த கந்தசாமியின் 1ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பல்வேறு சமூக சேவைகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வரும் கணேஷ் கார்த்திகேயன் கந்தசாமி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு விழாவை தொடங்கி வைத்தார். முன்னதாக மறைந்த கந்தசாமியின் திருவுருவப் படத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவர்களுக்கு ஸ்கூல் பேக், நோட்டு புத்தகங்கள் உள்ளிட்ட கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து மருத்துவமனை பயன்பாட்டிற்காக நவீன வசதிகள் கொண்ட கட்டில்கள் உள்ளிட்ட மருத்துவ உபகரணங்களையும் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் வழங்கினார். இந்நிகழ்வின் மூலம் கல்வி மற்றும் சுகாதார துறைகளுக்கு பயனளிக்கும் வகையிலான சமூக நலப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் சமூக சேவகர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கணேஷ் கார்த்திகேயன் கந்தசாமி மற்றும் அவரது குடும்பத்தினர் மேற்கொண்டிருந்தனர். தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் நீடித்து வரும் மின்வெட்டு மற்றும் மின்துறை சார்ந்த அடிப்படை பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காணாவிட்டால் மக்களை திரட்டி மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என தட்டாஞ்சாவடி தொகுதி கழக வேட்பாளரும் நேயம் மக்கள் கழகத்தின் பொதுச் செயலாளருமான விநாயகம் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கவுண்டன்பாளையம், திலகர் நகர், சுப்பையா நகர், பேட்டை என் சத்திரம், வினோபா நகர், வேலன் நகர், பொய்யாக்குளம், பாக்குமுடியான்பட், தாகூர் நகர், புதுப்பேட்டை, முத்துலிங்கம்பேட்டை, ராஜாஜி நகர் மற்றும் அவ்வை நகர் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து மின்வெட்டு ஏற்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். மேலும் செயல்படாத தெரு மின் விளக்குகள், சாய்ந்த நிலையில் உள்ள மின்கம்பங்கள், தாழ்வாக செல்லும் மின்கம்பங்கள் மற்றும் அடிக்கடி ஏற்படும் மின்னழுத்த குறைபாடு போன்ற பிரச்சினைகளால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த பிரச்சினைகள் குறித்து எல்லைப்பிள்ளை சாவடி, கோரிமேடு மற்றும் தாகூர் நகர் மின்துறை அலுவலகங்களில் பலமுறை புகார் அளித்ததுடன் நேரிலும் மனுக்கள் வழங்கப்பட்டதாகவும், இருப்பினும் இதுவரை எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மக்கள் பிரச்சினைகள் குறித்து தொடர்ந்து மனுக்கள் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகள் மெத்தன போக்கை கண்டிக்கத்தக்கது. மக்கள் சார்பில் அளிக்கப்பட்ட மனுக்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது? அதிகாரிகளை செயல்பட விடாமல் தடுப்பது யார் என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் இந்த வாரத்திற்குள் மேற்கண்ட பகுதிகளில் உள்ள மின்துறை பிரச்சினைகள் சரி செய்யப்படாவிட்டால் பொதுமக்களை திரட்டி சம்பந்தப்பட்ட மின்துறை அலுவலகங்களை முற்றுகையிட்டு பூட்டு போட்டு போராட்டம் நடத்த தயங்க மாட்டேன் என்றும் எச்சரித்துள்ளார். பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. கடும் வெயில் நிலவும் இந்த காலகட்டத்தில் மக்கள் சந்திக்கும் துயரங்கள் சொல்லி மாளாதவை. எனவே உடனடியாக நடவடிக்கை எடுத்து பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும். இல்லையெனில் மிகப்பெரிய மக்கள் போராட்டம் நடைபெறும் என்று அவர் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். வில்லியனூரில் உள்ள ஆச்சாரியா பொறியியல் தொழில்நுட்ப கல்லூரியில் 11வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. ஆச்சாரியா கல்விக் குழும நிர்வாக இயக்குநர் முனைவர் அரவிந்தன் தலைமையிலும் கல்லூரி முதல்வர் முனைவர் குருலிங்கம் வழிகாட்டுதலிலும் நடைபெற்ற இவ்விழாவில் 2020-2024 கல்வியாண்டில் பட்டப்படிப்பை வெற்றிகரமாக நிறைவு செய்த மாணவர்கள் பட்டம் பெற்றனர். பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்துடன் இணைக்கப்பட்டுள்ள இக்கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு சிறந்த தரவரிசை பெற்ற பட்டதாரிகளுக்கு பட்ட சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார். விழாவில் வரவேற்புரையாற்றிய கல்லூரி முதல்வர் முனைவர் குருலிங்கம் தரமான தொழில்நுட்ப கல்வியை வழங்குவதில் ஆச்சாரிய கல்விக் குழுமத்தில் பங்களிப்பையும் மாணவர்களின் கல்வி மற்றும் தொழில்முறை முன்னேற்றத்திற்கான அர்ப்பணிப்பையும் எடுத்துரைத்தார். தொடர்ந்து உரையாற்றிய நிர்வாக இயக்குநர் முனைவர் அரவிந்தன் பட்டம் பெறும் மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து தொழில்முறை நெறிமுறைகளை கடைபிடித்து புதுமையான சிந்தனைகள் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் மூலம் சமூக வளர்ச்சிக்கு பங்களிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்நிகழ்வில் ஸ்ரீகாந்த் வெங்கட்ராமன், பிரகாஷ் பாலு மற்றும் வெங்கடேஷ் கஸ்தூரி ரங்கன் ஆகியோர் கலந்து கொண்டு பட்டதாரிகளுக்கு சான்றிதழ்களை வழங்கினர்.
மேலும் புதிய தொழில்நுட்பங்கள், பல்துறை திறன்களின் அவசியம் மற்றும் தலைமைத்துவ பண்புகளின் முக்கியத்துவம் குறித்து மாணவர்களுடன் தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். சிவில், கணினி அறிவியல், மின்னணு மற்றும் தகவல் தொடர்பியல், மின்சாரம் மற்றும் மின்னணுவியல், இயந்திரவியல் உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பட்டங்களை பெற்று பட்டதாரி உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். 4 ஆண்டுகால கல்வி பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்த மாணவர்களின் சாதனைகளை கொண்டாடும் வகையில் நடைபெற்ற இந்த பட்டமளிப்பு விழா திறமையான பொறியாளர்களையும் பொறுப்புணர்வுள்ள குடிமக்களையும் உருவாக்குவதில் கல்லூரியின் உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தியது. விழாவின் நிறைவில் மின்னணு மாற்று தகவல் தொடர்பியல் துறை தலைவரும் தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலருமான FD ஆன்பென்சன் நன்றியுரை வழங்கினார். இந்நிகழ்வில் நிர்வாகத்தினர், பேராசிரியர்கள், பெற்றோர்கள், பழைய மாணவர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பட்டதாரிகளை வாழ்த்தினர். புதுவை காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்டு ரெயின்போ நகர் பகுதியில் அமைந்துள்ள பொதுப்பணித்துறையின் குடிநீர் இரவை நிலையத்தில் லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது அங்கு நடைபெற்று வரும் குடிநீர் விநியோகம் மற்றும் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் குடிநீர் சேவைகள் தொடர்பான விவரங்களை அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். பொது சுகாதாரத்துறையின் இளநிலை பொறியாளர் நடராஜ் குடிநீர் விநியோக நிலவரம் மற்றும் பராமரிப்பு பணிகள் குறித்து விரிவாக விளக்கம் அளித்தார். அப்போது தொகுதி மக்களுக்கு குடிநீர் வழங்குவதில் எவ்வித தடையோ இடையூறோ ஏற்படக்கூடாது என்றும் சீரான மற்றும் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு MLA ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அறிவுறுத்தினார். இந்த ஆய்வின் போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பிரபாகரன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுச்சேரி காங்கிரஸ் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது காங்கிரஸ் கட்சியில் நாங்கள் கொண்டு வந்த திட்டங்களை மோடி திட்டமாக மத்திய அமைச்சர் முருகன் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பு நிதி ஒதுக்கப்பட்டு ரூபாய் 15,000 கோடி மத்திய அரசு புதுச்சேரிக்கு தந்துள்ளதாக மத்திய அமைச்சர் முருகன் தெரிவித்தார். முதலமைச்சர் ரங்கசாமி ஆட்சிக்கு வந்தவுடன் மத்திய நிதி அமைச்சரிடம் ரூபாய் 2,000 கோடி சிறப்பு நிதி தர கூறினார். சிறப்பு நிதியாக தராமல் கடனாக மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஒதுக்கீடு செய்தார். அதனால் ரூபாய் 15,000 கோடியை புதுச்சேரிக்கு மத்திய அரசு தந்தது இல்லை. அவர் மத்திய அரசு ரூபாய் 15,000 கோடி 5 ஆண்டுகளில் புதுச்சேரிக்கு தந்ததை மத்திய அமைச்சர் முருகன் நிரூபிக்க முடியுமா என சவால் விடுகிறேன். மத்திய அரசு நிதி இல்லாததால் திட்டம் முடங்குவதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். நிதியை மத்திய அரசு வாரி வழங்கியதாக மாய பிம்பத்தை முருகன் உருவாக்கியுள்ளார். தமிழக முதல்வர் விஜய் ஊழலற்ற ஆட்சியை உறுதியளித்ததை சுட்டிக்காட்டிய அவர், அதேபோல் ரங்கசாமியும் அமைச்சர்கள் பதவியேற்பு விழாவில் அல்லது பொதுமக்கள் முன்னிலையில் ஊழலற்ற ஆட்சிக்கான உறுதிமொழி அளிக்க தயாரா என கேள்வி எழுப்பினார். புதுச்சேரியில் பல்வேறு துறைகளில் ஊழல் அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டிய நாராயணசாமி, மதுபான விற்பனை மற்றும் பார்கள் தொடர்பாகவும் பல்வேறு முறைகேடுகள் நடைபெறுவதாக தெரிவித்தார். கோவில்கள், மசூதிகள், தேவாலயங்கள், பள்ளிகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகில் இயங்கி வரும் பார்க்கள் மற்றும் ரெஸ்ட்ரோ பார்களை மூட அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் தமிழகத்தில் தாவேகா மற்றும் காங்கிரஸ் இணைந்து செயல்பட்டு வரும் நிலையில் புதுச்சேரியில் தாவேகாவுடன் கூட்டணி அமைப்பது குறித்து இறுதி முடிவை கட்சி தலைமையே எடுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். சிவாஜி கணேசன் சிலையிலிருந்து ராஜீவ்காந்தி சிலைக்கான மேம்பாலத்துடைய திட்டம் எங்கள் ஆட்சி காலத்தில் அதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. அந்த திட்டத்திற்கு மரியாதைக்குரிய நிதின் கட்கரி அவர்கள், மத்திய போக்குவரத்து அமைச்சர், புதுச்சேரியில் அருமாத்தபுரம் மேம்பாலத்தை நாங்கள் திறக்கின்ற சமயத்தில் காணொலி காட்சி மூலமாக நான் வைத்த கோரிக்கையை ஏற்று சிவாஜி சிலையிலிருந்து ராஜீவ்காந்தி சிலை வரை மேம்பாலம், ராஜீவ்காந்தி சிலையிலிருந்து இந்திரா காந்தி சிலை வரை மேம்பாலம் அதற்கு ஒப்புதல் அளித்தார். காணொலி காட்சி மூலமாக ஒப்புதல் அளிக்கப்பட்டது. ஆனால் அதை பாதியாக குறைத்து ராஜீவ்காந்தி சிலையிலிருந்து இந்திரா காந்தி சிலைக்கு உள்ள மேம்பாலத்தை குறைத்து இப்பொழுது இவர்கள் ஒப்புதல் பெற்றிருக்கிறார். அது மட்டுமல்ல,
உடல் உறுப்பு மாற்று சிகிச்சை மையம் சேதராப்பேட்டிலே ஜிப்மருடைய ஒரு கிளையாக ஆரம்பிப்பதற்கு எங்களுடைய ஆட்சி காலத்திலே 900 கோடி ரூபாய் அதற்கு ஒதுக்கப்பட்டு அதற்கான திட்டம் தயாரிக்கப்பட்டு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் அதற்கு ஒப்புதல் அளித்தார். அதற்கான நிலத்தை 50 ஏக்கர் நிலத்தை நாங்கள் ஜிப்மருக்கு வழங்கினோம். ஜிப்மர் நிர்வாகமானது அதில் 10 கோடி ரூபாய் செலவு செய்து தடுப்பு சுவர் போட்டார்கள். ஆனால் இந்த ஆட்சி வந்த பிறகு அது கைவிடப்பட்டது. இப்பொழுது அதற்கு பல முறை நாங்கள் வைத்த கோரிக்கையை ஏற்று இப்பொழுது உயிர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரி விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மற்றும் வெஸ்ட்மேட் மருத்துவமனை இணைந்து விளையாட்டு ஆணையத்தில் பணிபுரியும் அதிகாரிகள், பயிற்சியாளர்கள் மற்றும் ஊழியர்களின் நலனை கருத்தில் கொண்டு இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. உப்பளத்தில் அமைந்துள்ள ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்க மைதானத்தில் அரசு அதிகாரிகள், பயிற்சியாளர்கள் மற்றும் ஊழியர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்று பயன்பெற்றனர். முகாமில் இரத்த சர்க்கரை, ஹீமோகுளோபின் பரிசோதனை, இரத்த அழுத்தம், இதய மின் அலைவரைவு உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ பரிசோதனைகள் இலவசமாக மேற்கொள்ளப்பட்டன. மேலும் தகுதி வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனைகளும் வழங்கப்பட்டன. புதியதாக நோய் கண்டறியப்பட்டவர்களுக்கும் ஏற்கனவே சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கும் தேவையான மருத்துவ ஆலோசனைகள் மற்றும் வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். இந்த இலவச மருத்துவ முகாமில் சுமார் 150க்கும் மேற்பட்ட அரசு அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பங்கேற்று பயனடைந்தனர். மருத்துவர்கள் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் பங்கேற்ற இந்த முகாம் விளையாட்டு ஆணைய ஊழியர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றதாக தெரிவிக்கப்பட்டது. சார் கத்தாங்க புதுச்சேரி சோசலிஸ்ட் கட்சி புதுச்சேரி மாநில குழு கூட்டம் முத்தியால்பேட்டையில் உள்ள ஜெயம் மருதி அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு ஆர்எஸ்பி புதுச்சேரி மாநில குழு உறுப்பினர் பாஸ்கர் முத்து தலைமை தாங்கினார். தற்போதைய அரசியல் சூழல் குறித்து ஆர்எஸ்பி தமிழ்நாடு மாநில செயலாளர் ஜீவானந்தம் சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து தமிழ் மாநில செயற்குழு உறுப்பினர் சம்பந்தம் நிறைவுரையாற்றினார். கூட்டத்தில் ஆர்எஸ்பி புதுச்சேரி மாநில அமைப்பாளர் பார்த்தசாரதி, யூடியூசி புதுச்சேரி மாநில அமைப்பாளர் சங்கர், ஆர்எஸ்பி காரைக்கால் மாவட்ட அமைப்பாளர் முகமது பிலால், ஏஐயுஎம்எஸ் புதுச்சேரி மாநில தலைவர் பூங்குழலி உள்ளிட்ட 17 பேர் பங்கேற்றனர். நிறைவாக ஆர்எஸ்பி மாநில குழு உறுப்பினர் ஆறுமுகம் நன்றி உரை வழங்கினார். கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களில் புதுச்சேரியில் நீண்ட காலமாக நடைபெறாமல் உள்ள உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. மேலும் ஆக்கிரமிப்பு அகற்றம் என்ற பெயரில் சாலையோர சிறு வியாபாரிகள் மீது மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளை கைவிட்டு அவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் 2014ஆம் ஆண்டு தெருவோர வியாபாரிகள் பாதுகாப்பு சட்டத்தை முழுமையாக அமல்படுத்த வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. காரைக்காலில் மாதந்தோறும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் நடத்த ஆளுநர் உத்தரவிட்டிருந்தார். அதன்படி காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் ரிஷிதா ரெட்டி தலைமையில் பொதுமக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று தங்களது தனிப்பட்ட குறைகள் மற்றும் நீண்ட நாட்களாக தீர்வு காணப்படாமல் உள்ள பொது பிரச்சினைகள் தொடர்பான மனுக்களை மாவட்ட ஆட்சியரிடம் நேரடியாக வழங்கினர். கூட்டத்தின் போது 100க்கும் மேற்பட்ட மனுக்கள் பெறப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். பெறப்பட்ட மனுக்கள் குறித்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் மாவட்ட ஆட்சியர் கேட்டறிந்ததுடன் மனுக்களில் குறிப்பிடப்பட்டுள்ள பிரச்சினைகள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு அறிவுறுத்தினார்.
உலக இரத்த தான தினத்தை முன்னிட்டு பெட்ரிட் சமணர் மேல்நிலைப்பள்ளி மற்றும் புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனை இரத்த வங்கி இணைந்து இரத்த தான முகாமை நடத்தினர். இந்நிகழ்வில் புதுச்சேரி கடலூர் உயர்மறை மாவட்ட பேராயர் டாக்டர் பிரான்சிஸ் கலட்ஸ் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு முகாமை தொடங்கி வைத்தார். மேலும் அருட்தந்தை மோன்சின் ஞோர் குழந்தைசாமி பங்கேற்று நிகழ்வை கௌரவித்தார். தன்னார்வ இரத்த தானத்தின் அவசியம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் சமூக பொறுப்புணர்வை வளர்க்கவும் இந்த முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மாணவர்களின் பெற்றோர்கள், ஆசிரியர்கள் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்டோர் ஆர்வமுடன் இரத்த தானம் செய்து மனிதநேய சேவையில் தங்களது பங்களிப்பை வழங்கினர். நிகழ்வில் உரையாற்றிய பேராயர் டாக்டர் பிரான்சிஸ் கலட்ஸ் உயிர்களை காப்பாற்றும் உயரிய சேவையாக இரத்த தானம் திகழ்வதை வலியுறுத்தினார். மேலும் சமூக நலன் சார்ந்த இத்தகைய முயற்சிகளை தொடர்ந்து முன்னெடுத்து வரும் பள்ளி நிர்வாகத்திற்கு பாராட்டு தெரிவித்தார். மோன்சின் ஞோர் குழந்தைசாமியும் இரத்த தானம் செய்தவர்களின் தன்னலமற்ற சேவையை பாராட்டி வாழ்த்து தெரிவித்தார். அரசு பொது மருத்துவமனை மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் இரத்த தான செயல்முறைகள் அனைத்தும் பாதுகாப்பாகவும் சுகாதார விதிமுறைகளுக்குட்பட்டும் நடைபெறுவதை உறுதி செய்தனர். இரத்த தான முகாமை வெற்றிகரமாக நடத்த ஒத்துழைத்த இரத்த தானதாரர்கள், மருத்துவர்கள், மருத்துவ பணியாளர்கள், தன்னார்வலர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் நலன் விரும்பிகள் அனைவருக்கும் பள்ளி நிர்வாகம் நன்றியை தெரிவித்துக் கொண்டது. மனிதநேயம், சமூக சேவை மற்றும் உயிர்காக்கும் பணியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் நடைபெற்ற இந்த இரத்த தான முகாம் அனைவரின் பாராட்டையும் பெற்றது. மீன்பிடி தடைக்காலம் முடிவடைந்ததை தொடர்ந்து காரைக்கால் பகுதியை சேர்ந்த நூற்றுக்கணக்கான விசைப்படகுகள் ஞாயிற்றுக்கிழமை மாலை மீன்பிடிக்க கடலுக்கு புறப்பட்டன. துறைமுகத்திலிருந்து ஒன்றன் பின் ஒன்றாக அணிவகுத்து சென்ற படகுகளின் காட்சி கடற்கரையில் திரண்டிருந்த பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தது. சுமார் 2 மாதங்களாக அமலில் இருந்த மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைந்த நிலையில் மீனவர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் மீன்பிடி தொழிலை மீண்டும் தொடங்கினர். காரைக்கால் துறைமுகத்திலிருந்து மாலை நேரத்தில் கடலுக்குள் சீறி பாய்ந்த நூற்றுக்கணக்கான விசைப்படகுகள் கண்கொள்ளா காட்சியாக அமைந்தன. ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாளையொட்டி குடும்பத்துடன் கடற்கரைக்கு வந்திருந்த பொதுமக்கள் மீனவர்களின் புறப்பாட்டை ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். பலர் தங்களது செல்போன்களில் அந்த அரிய காட்சிகளை பதிவு செய்ததுடன் மீனவர்களுக்கு கைகளை அசைத்து வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர். மீன்பிடி தடைக்காலத்திற்கு பிறகு கடலுக்குள் செல்லும் மீனவர்களின் உற்சாகமும் வாழ்வாதாரத்திற்கான புதிய தொடக்கமும் அங்கு கூடியிருந்த மக்களிடையே நிகழ்ச்சி ஏற்படுத்தியது. மீனவர்களின் பாதுகாப்பான பயணத்திற்கும் அதிகளவில் மீன்வளம் கிடைக்கவும் பொதுமக்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். சில மணி நேரம் நீடித்த விசைப்படகுகளின் அணிவகுப்பு காரைக்கால் கடற்கரையை திருவிழா குளமாக மாற்றியது. இந்த நிகழ்வு உள்ளூர் மக்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் மறக்க முடியாத அனுபவமாக அமைந்ததுடன் காரைக்காலின் கடல்சார் வாழ்க்கை மற்றும் மீனவ சமூகத்தின் உற்சாகத்தை வெளிப்படுத்தும் சிறப்பான தருணமாகவும் அமைந்தது. புதுச்சேரியில் பாரதிதாசன் அறக்கட்டளை சார்பில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு பாவேந்தர் கலை இலக்கிய விழா நடைபெற்றது. பாரதிதாசன் அரசு அருங்காட்சியகத்தில் நடைபெற்ற விழாவிற்கு அறக்கட்டளை தலைவர் பாரதி தலைமை தாங்கினார். கலை பண்பாட்டுத்துறையின் முன்னாள் இயக்குநர் கலியபெருமாள், யுவ புரஸ்கார் விருதாளர் முருகன் மற்றும் விரிவுரையாளர் கலைவாணி பாண்டியன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். விழாவில் சிங்காரவேலர் விருதாளர் சுப்பிரமணியன் எழுதிய புதுச்சேரி ஐம்பெரும் புரட்சி பாவலர்கள் என்ற நூல் குறித்து நல்லாசிரியர் பூங்குழலி பெருமாள் ஆய்வுரை வழங்கினார். நூலின் இலக்கிய மற்றும் வரலாற்று சிறப்புகளை அவர் விளக்கி கூறினார். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற கவியரங்கில் 50க்கும் மேற்பட்ட கவிஞர்கள் மற்றும் தனியார் பள்ளி மாணவர்கள் பங்கேற்று சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, இயற்கை வளங்கள் மற்றும் சமூக விழிப்புணர்வு தொடர்பான கவிதைகளை வாசித்தனர். விழாவில் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் கலந்து கொண்டார். மேலும் செயலர் வள்ளி, கிருஷ்ணகுமார், ராஜாராம், சுசீலா, சரஸ்வதி, புவனா, வேல்விழி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். முன்னதாக ஆசிரியர் ராஜேஷ் வரவேற்புரை வழங்கினார். பாவலர் பிரமிளா மேரி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். நிறைவாக விசாலாட்சி நன்றி கூறினார். புதுச்சேரி லாஸ்பேட்டை அசோக் நகர் பாரதியார் சாலையை சேர்ந்த சித்ரா என்பவரின் வீட்டில் ரூபாய் 5 லட்சம் மதிப்புள்ள தங்க நகைகள் திருடப்பட்ட சம்பவத்தில் வீட்டு வேலைக்காக நியமிக்கப்பட்ட இளம்பெண்ணை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர்.
சித்ராவின் மகள் சரண்யாவிற்கு 2வது குழந்தை பிறந்திருந்ததால் அவர் தாயார் வீட்டில் தங்கி வந்தார். உடல்நலக் குறைவு காரணமாக சித்ரா தனியார் நிறுவனம் மூலம் தவளக்குப்பத்தை சேர்ந்த 24 வயதான பெண்ணை வீட்டு வேலைக்காக நியமித்திருந்தார். சரண்யாவின் 4.5 பவுன் தங்க வளையல்கள் உள்ளிட்ட நகைகள் வீட்டில் உள்ள டிரெஸ்ஸிங் டேபிள் டிராயரில் வைக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் குழந்தையை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல தயாரான போது டிராயரை திறந்து பார்த்த சரண்யா நகைகள் காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். திருடு போன நகைகளின் மதிப்பு ரூபாய் 5 லட்சம் என கூறப்படுகிறது. இதுகுறித்து சித்ரா லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அந்த புகாரில் சம்பவத்தன்று வீட்டிற்கு வந்திருந்த வீட்டு வேலைக்கார பெண் மீது சந்தேகம் இருப்பதாகவும் வேறு யாரும் வீட்டிற்கு வரவில்லை என்றும் குறிப்பிட்டிருந்தார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் சந்தேகத்தின் அடிப்படையில் அந்த பெண்ணை பிடித்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் நகைகளை திருடியதை அவர் ஒப்புக்கொண்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இதனையடுத்து அவரை கைது செய்த காவல்துறையினர் திருடப்பட்ட நகைகளை மீட்டனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவர் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த சம்பவம் லாஸ்பேட்டை பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேசிய அஞ்சல் ஊழியர்கள் சங்கம் சார்பில் புதுச்சேரி கோட்டத்தின் 35வது ஈராண்டு கோட்ட மாநாடு காமராஜர் சாலையில் உள்ள தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. சங்கக்கொடி ஏற்றப்பட்டு மாநாடு தொடங்கப்பட்டது. இதில் புதுச்சேரி கோட்டத்தை சேர்ந்த அஞ்சல் ஊழியர்கள் மற்றும் சங்க நிர்வாகிகள் பங்கேற்றனர். மாநாட்டின் பொருள் ஆய்வுக் கூட்டத்திற்கு NUGDS தமிழ் மாநில தலைவர் ராஜகோபால் தலைமை தாங்கினார். வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினரும் NR காங்கிரஸ் கட்சி நிர்வாகியுமான ரவிக்குமார் மற்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் புதுச்சேரி மாநில அமைப்பாளர் ஸ்ரீதர் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். சுரேஷ்குமார், வழக்கறிஞர் வீரபத்ரன் மற்றும் வழக்கறிஞர் மலர்மன்னன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் FNPO, NAPE கிரேட் C தமிழ் மாநில செயலாளர் சதீஷ்குமார், FNPO, NUPEPM and MTS கிரேட் C தமிழ் மாநில செயலாளர் சுகுமாரன் மற்றும் FNPO NUGDS தமிழ் மாநில செயலாளர் சரவணன் வேல் ஆகியோர் சங்கத்தின் செயல்பாடுகள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து உரையாற்றினர். நிகழ்ச்சியில் பிரதீப் குமார், ரவீந்திர பாபு, மோகன் ராஜ், சரவணன், கார்த்திகேயன், கோதண்டராமன், லோகநாதன் மற்றும் செல்வம் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். சங்கத்தின் வளர்ச்சிக்காக வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் ரூபாய் 1 லட்சம் வளர்ச்சி நிதியாக வழங்கினார். இதற்கு சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் நன்றி தெரிவித்தனர். நிகழ்ச்சி நிறைவில் உதவி செயலாளர் சோமசுந்தரம் நன்றி உரையாற்றினார். புதுச்சேரி அருகே கரசூரில் பெட்ரோல் பங்க் நடத்தி வந்த புருஷோத்தமன் கொலை வழக்கில் 6 ஆண்டுகளுக்கு பிறகு முக்கிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது. இந்த வழக்கில் அவரது மகன் உட்பட 3 பேரை CBCID காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். பாகூரை சேர்ந்த புருஷோத்தமன் சேதராப்பட்டு காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கரசூரில் பெட்ரோல் பங்க் நடத்தி வந்தார். கடந்த 2020 மார்ச் 23ஆம் தேதி இரவு பணியை முடித்து வீட்டிற்கு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது ஊசுடு ஏரிக்கரை அருகே மர்ம நபர்களால் சராமரியாக வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக முதலில் வில்லியனூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். பின்னர் வழக்கு அரியாங்குப்பம் காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டு பல்வேறு கோணங்களில் விசாரணை நடைபெற்றாலும் குற்றவாளிகள் குறித்து எந்தவித தகவலும் கிடைக்கவில்லை. இந்நிலையில் வழக்கின் விசாரணையை CBCIDக்கு மாற்றி ஷாலினி சிங் உத்தரவிட்டதைத் தொடர்ந்து இன்ஸ்பெக்டர் பாபுஜி தலைமையிலான குழு விசாரணை தீவிரப்படுத்தியது. சம்பவ இடப்பகுதியில் உள்ள CCTV பதிவுகள் மற்றும் பிற ஆதாரங்களை ஆய்வு செய்ததில் கொலையில் தொடர்புடையவர்களின் அடையாளம் சமீபத்தில் கண்டறியப்பட்டது. இதனையடுத்து புதுச்சேரி அரும்பாத்தபுரத்தை சேர்ந்த கலியவேந்தன், பிரசாந்த் ஆகியோரை தனிப்படை காவல்துறையினர் பிடித்து விசாரித்தனர். விசாரணையில் புருஷோத்தமனின் மகன் தனப்பிரவீன் தூண்டுதலின் பேரில் இருவரும் இணைந்து கொலையை அரங்கேற்றியதாக தெரியவந்தது. காவலர் விசாரணையில் வெளியான தகவலின்படி மனைவியை பிரிந்து வாழ்ந்து வந்த புருஷோத்தமன் 2வது திருமணம் செய்ய திட்டமிட்டிருந்ததாக கூறப்படுகிறது. இதற்கு அவரது மகன் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்துள்ளார். 2வது திருமணம் நடந்தால் குடும்ப சொத்துக்களில் பங்கீடு ஏற்படும் என்ற அச்சத்தால் தந்தையை கொலை செய்ய திட்டமிட்டதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதற்காக தனது நண்பர்களும் உறவினர்களுமான கலியவேந்தன் மற்றும் பிரசாந்தை அணுகிய தனப்பிரவீன் புருஷோத்தமனின் அன்றாட நடவடிக்கைகள் மற்றும் பயண வழித்தடங்களை கண்காணித்து சம்பவத்தன்று திட்டமிட்டு கொலை செய்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இதனையடுத்து தனப்பிரவீன், கலியவேந்தன் மற்றும் பிரசாந்த் ஆகிய மூவரையும் கைது செய்த காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் மூவரையும் போலீஸ் காவலில் எடுத்து தொடர்ந்து விசாரணை நடத்த திட்டமிட்டுள்ளது.
கொலை சம்பவத்தில் வேறு யாருக்கேனும் தொடர்புள்ளதா என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த கொலை வழக்கில் முக்கிய திருப்பமாக தனது தந்தையை கொலை செய்த விவரத்தை தனப்பிரவின் சமீபத்தில் நண்பர் ஒருவரிடம் பகிர்ந்ததாக கூறப்படுகிறது. அந்த தகவலின் அடிப்படையில் கிடைத்த தடயங்களே சிபிசிஐடி விசாரணையில் முக்கிய ஆதாரமாக அமைந்து 6 ஆண்டுகளாக முடங்கியிருந்த வழக்கில் குற்றவாளிகளை கைது செய்ய வழிவகுத்ததாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி ஒதியம்பட்டு ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் ரோகிணி நட்சத்திரத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதையொட்டி மூலவர் மற்றும் உற்சவ சுவாமிகளுக்கு மஞ்சள் பொடி, அபிஷேக பொடி, அரிசி மாவு, பால், தயிர், இளநீர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டன. மேலும் கலச அபிஷேகமும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சுவாமிகளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. இந்த நிகழ்வில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் விழாவில் பங்கேற்ற அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. பூஜை மற்றும் விழா ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணம், ஆலய அர்ச்சகர் முத்து மற்றும் ரோகிணி நட்சத்திர உபயதாரர்கள் மேற்கொண்டிருந்தனர். காரைக்கால் அருகே உள்ள மதகடி பகுதியில் தொடர்ந்து 5 நாட்களாக இரவு நேரங்களில் மின்வெட்டு ஏற்பட்டு வருவதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். இதனையடுத்து அப்பகுதி மக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இரவு நேரங்களில் நீடித்த மின்வெட்டு காரணமாக மாணவர்கள், முதியவர்கள் மற்றும் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வருவதாக அவர்கள் தெரிவித்தனர். குறிப்பாக மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படுவதுடன் வெப்பமான காலநிலையில் முதியவர்கள் மற்றும் குழந்தைகள் அதிக சிரமத்தை சந்திப்பதாகவும் கூறினர். மேலும் பலமுறை மின்துறை அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் இதுவரை நிரந்தர தீர்வு ஏதும் கிடைக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இதனால் விரக்தியடைந்த மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். போராட்டம் குறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்பொழுது மின்வெட்டு பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காண தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்தனர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் தங்களது போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இருப்பினும் மின்வெட்டு பிரச்சினைக்கு உடனடி நிரந்தர தீர்வு காணப்படாவிட்டால் எதிர்காலத்தில் போராட்டத்தை மேலும் தீவிரப்படுத்துவோம் என அப்பகுதி மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இச்சம்பவம் மதகடி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி ஸ்ரீமத் சிவஞான பாலையா சுவாமிகள் வீரசைவ பெரிய திருமணம் புதுச்சேரி கிளை சார்பில் சமுதாய வளர்ச்சியின் சிற்பிகளாக திகழும் பெண்களை போற்றும் பெருவிழா திருமண வளாகத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு மயிலம் பொம்பூராதீனம் சிவஞான பாலையா சுவாமிகள் தலைமை தாங்கினார். ஸ்ரீமத் சிவஞான பாலையா சுவாமிகள் தமிழ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் திருநாவுக்கரசு நோக்க உரையாற்றினார். நல்லாசிரியர் பூங்குழலி பெருமாள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். விழாவை ஒட்டி நடைபெற்ற கவியரங்கில் ஆசிரியர் பவானி பரசுராமன், ஆசிரியர் பணியில் பெண்கள் விஜயா, இறைபக்தியில் பெண்கள் செல்வமேரி சந்திரிகா, அலுவலகத்தில் பெண்கள் கல்லூரி மாணவி பனிமலர், இல்லறத்தில் பெண்கள் செவிலியர் தேவதர்ஷினி, செவிலியர் பணியில் பெண்கள் என்ற தலைப்புகளில் கவிதைகள் மற்றும் கருத்துக்களை வழங்கினர். இதனைத் தொடர்ந்து பெண்கள் முன்னேற்றம் என்ற தலைப்பில் எழுத்தாளர்கள் இளவரசி சங்கர், சுகந்தினா, விஜயராணி, வெற்றி செல்வி, சண்முகம், ஹேமாவதி, பூங்குழலி பெருமாள், அமலோற்ப மேரி மற்றும் விவேதிகா சரண்ராஜ் ஆகியோர் உரையாற்றி சமூக முன்னேற்றத்தில் பெண்களின் பங்களிப்பு குறித்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். விழாவின் நிறைவாக 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழ் பாடத்தில் 100% தேர்ச்சி பெற செய்த புதுச்சேரி மாநில தமிழ் விரிவுரையாளர்களுக்கு பாராட்டு விழா நடத்தப்பட்டு பரிசுகள் மற்றும் நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ஸ்ரீ திரௌபதி அம்மன் தேவஸ்தானம், ஸ்ரீ ஐயனார் ஆலயம் மற்றும் ஸ்ரீ கங்கையம்மன் ஆலய திருவிழா ஹோமத்துடன் தொடங்கியது. விழாவை ஒட்டி நடைபெற்ற சிறப்பு பூஜைகளில் சுவாமிகளுக்கு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து ஊரணி பொங்கல் வைக்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில்
சிறப்பு அழைப்பாளராக லாஸ்பேட்டை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. சிவக்கொழுந்து மற்றும் சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் ரமேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் திருவிழாவில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். தொடர்ந்து கலந்து கொண்ட அனைவருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. சிவக்கொழுந்து பிரசாதங்களை வழங்கினார். நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் நந்தா ஸ்ரீதரன், நந்தா பூவராகவன், வன்னியர் சங்க தலைவர் நரசிம்மன், லாஸ்பேட்டை தொகுதி பாமக தலைவர் திருமால் உள்ளிட்டோர் பல்வேறு கட்சி மற்றும் சமூக அமைப்புகளின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். முன்னதாக ஆலய நிர்வாகம் சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. சிவக்கொழுந்து மற்றும் சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் ரமேஷ்குமார் ஆகியோருக்கு பரிவட்டம் கட்டி மாலை அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. புதுவை வெங்கடா நகர் பகுதியில் அமைந்துள்ள துணை மின் நிலையத்தில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது மின் விநியோகம், மின் கட்டண வசூல் மற்றும் மின்துறை சேவைகள் தொடர்பான விவரங்களை அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். மேலும் கிருஷ்ணா நகர், கவிக்குயில் நகர் மற்றும் ரெயின்போ நகர் பகுதிகளில் பொதுமக்கள் எதிர்கொண்டு வரும் மின் அழுத்தம் ஏற்றத்தாழ்வு பிரச்சினைகள் குறித்தும் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இதுகுறித்து உதவி மின் பொறியாளர் திலகராஜ் விளக்கம் அளிக்கையில், சம்பந்தப்பட்ட பகுதிகளில் மின் மாற்றிகள் பற்றாக்குறை நிலவுவதாக தெரிவித்தார். இதனையடுத்து பொதுமக்களின் சிரமங்களை கருத்தில் கொண்டு தேவையான மின் மாற்றிகளை விரைவாக நிறுவி மின் விநியோகத்தை சீரமைக்கும் நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் வலியுறுத்தினார். இந்த ஆய்வின் போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பிரபாகரன், காமராஜர் நகர் தொகுதி தலைவர் கோகுல் கண்ணன், ரெயின்போ நகர் பொறுப்பாளர் சுரேஷ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.